இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிற? அவங்க போட்டோம், நீ வா போலாம். அப்ப யார் ரிசப்ஷன் போறது? நோ ப்ராப்ளம், நம்ம போயிட்டு வந்துடுவோம், வா. சொல்றா. நாங்க கிளம்பிட்டோம். இல்லடா, ஹோட்டல் ட்ரீ பார்க்கல. குயிக்கா வந்துரு. ஓகே, பாய். தப்பு நம்ம மேலதாம்மா. அவன் ஏற்கனவே ஃப்ரெண்ட் வீட்டு போறதா பிளான் பண்ணிருக்கான். நம்ம திடீர்னு ரிசப்ஷன் போனா அவன் எப்படி போவான்? ஏன் போக கூடாது? சொந்த புத்தியோட அவன் பேசியிருந்தா நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். பொண்டாட்டியோட முகத்துல பார்த்து பேசுறான். சரி விடுமா, இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்ன சாதாரணமா விடுன்னு சொல்லிட்டீங்க? ரிசப்ஷன் போன்னு சொன்னதும் அவ எப்படி முறைச்ச பாத்தீங்களா? இப்பவே இப்படி இருந்தா நாளைக்கு அவ எப்படி இருப்பா? அவ கத்துக்கிட்டு வந்தது அவ்வளவுதான். புதுசா கல்யாணம் ஆனவங்க ரிசப்ஷன் போனா நம்ம சொந்தக்காரங்க 4 பேர்ட்ட பேசி அறிமுகம் ஆவாங்கன்னு நினைச்சேன். இதை அவ புரிஞ்சுக்கல. இப்படி அங்க மோசமா நடந்துப்பா. என் விஷயத்துல யாரும் தலையிடக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு எச்சரிக்கை விடுற மாதிரில பார்த்தா வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த காட்டு காட்டுறான்னா இன்னும் அவ என்னெல்லாம் பண்ணுவா? இதை ஏமா பெருசு பண்ற? வார்த்தைக்கு எங்க மரியாதை இருக்கோ நம்ம அங்கதான் பேசணும், இல்லையா? வாயை மூடிட்டு அமைதியா இருந்துடணும். அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அப்படியே செய்யட்டும், விடு. அப்படியே தண்ணி தெளிச்சு விட சொல்றீங்களா? என்னால முடியாதுங்க. நேத்து வந்தவ அவனை அடக்கி அதிகாரம் பண்றத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இத பாருமா, நம்ம அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா அவ இன்னும் பதிலுக்கு ஏதாவது செய்வா. அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசா தான் போகும். நாம அடங்கி போயிட்டோம்னா அவ இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை பத்தி புரிஞ்சுப்பா, சரியா? சரி, நான் ஆபீஸ் போயிட்டு ஆடிட்டரை பார்த்துட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நீ வந்து ரிசப்ஷன் எங்கன்னு சொன்ன? ட்ரீ பார்க்ல. ஓ, பக்கத்துல தான். அப்ப நீ ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன், சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாங்கிட்டு போனா தான் பொழப்பு நடக்கும். என்ன பண்றது முருகா? கொடுங்க பாட்டி, நைட்டு உங்களுக்கு சேர்த்து சமைச்சிட்டுமா? வேண்டாம் தாயே, தமிழ் வந்த உடனே பார்த்துட்டு நான் கிளம்பிடுவேன். சரிங்க பாட்டி. ஏம்மா, தமிழ் தான் விவரம் இல்லாம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான்னா நீயுமா பாத்துக்கிட்டு பேசாம இருக்க? என்ன பாட்டி இப்படி பேசுற? இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த? அவளுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டை. அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. பார்த்துட்டு எனக்கு என்ன போச்சுன்னு சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக வழியில போற வில்லங்கத்தை வீட்டுக்குள்ள வான்னு கூட்டிட்டு வந்தீங்களா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு நீயும் உன் புருஷனும் நிம்மதியா இருக்கிறீங்க. மறுபடியும் இந்த பொண்ணால பிரச்சனை வந்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஏன் பாட்டி இப்படி பேசுற? ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாம அந்த பொண்ணு கடத்தெருவுல நின்னு அழுதுட்டு இருந்தாளாம். 2 நாள் வீட்டுல வச்சு உதவி பண்ணா என்ன பிரச்சனை வந்துரும்? பாவம் பாட்டி அவ. நம்ம பாட இங்க திண்டாட்டமா இருக்கு, இதுல அடுத்தவங்களுக்கு வேற உதவியா? எனக்கு என்னமோ இது சரியா படல. பாட்டி, உன் பேத்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்ல. அதுக்காக யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு வந்துடுன்னு சொல்ற பாரு, இதான் ரொம்ப தப்பு. அன்னைக்கு உன் பேரன் அதான் என் புருஷன் அப்படி நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நான் காலேஜுக்கும் போயிருக்க முடியாது, எனக்கு கல்யாணமா இருந்திருக்காது. அதை மறந்துடாத. அவனோட சேர்ந்து தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சுட்ட. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து யாருக்கும் உதவி செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா வம்பு வழக்கு இல்லாம நிம்மதியா இருந்தா சரி. துளசி வந்துட்டாரு, வாங்க. பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? பாப்பா தமிழ், உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்குமேன்னு பால் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை 2 பேரும் சாப்பிடுங்க. போய் 2 கிண்ணம் எடுத்துட்டு வாப்போ.
குடி குடிப்பா. என்னையா கொழுக்கட்டை பிடிக்கலையா? முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கொழுக்கட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தால் எனக்கு பிடிக்கல. என்னப்பா இப்படி சொல்ற? எங்க உறவே வேண்டான்னு அடியோட முடிவு பண்ணிட்டியா? ஐயோ பாட்டிமா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பின்ன என்னையா, அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்து வாசப்படிய கூட மிதிக்காம போயிட்ட. இன்னைக்கு நான் ஆசையா செஞ்சு கொண்டு வந்ததை பிடிக்கலன்னு சொல்றியே. ஐயோ பாட்டிமா, அழாதீங்க பாட்டிமா, முதல்ல கண்ணை தொடச்சிக்கோங்க. இது பாருங்க பாட்டிமா, எனக்கு பிடிக்கலன்னாலும் நீங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் குடித்தேன். நீங்கள் ஆசாசியாக எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் மற்றவங்களாம் என்ன பேசுகிறாங்க? மத்தவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு எடுத்துட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். யாரு என்ன சொல்ல முடியும்? ஏன் சொல்லலை? நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றதுக்காக துளசியோட அப்பா கூட தான் எனக்கு காசு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்காக துளசியோட சித்தின்னு எவ்வளோ கேவலம் பேசுறான்னு உங்களுக்கு தெரியாதா? போதும் பாட்டிமா, காசாக இருக்கட்டும் குழக்கிட்டே இருக்கட்டும், அந்த வீட்டிலேருந்து எது இங்கே வந்தாலும் அது எனக்கு அவமானம் தான். அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. இல்லை பாட்டிமா, காசுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் சோத்துக்கும். இவன் வேலை வெட்டி இல்லாதவன், உழைச்சி திங்க வக்கீல் இல்லாதவன், எங்கள் வீட்டிலேருந்து பார்சல் வாங்கி தின்னு வயிற்று வளர்க்குறான்னு அவங்க வந்து இங்கே சொன்னாலும் சொல்லுவாங்க. போதும் பாட்டிமா, நான் எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனி யார்கிட்டையும் அவமானப்பட தயாரா இல்லை. நெஞ்சில ஈரம் இல்லாம அவதான் அப்படி பேசுறான்னா நீயும் இப்படி பேசுறியப்பா. எனக்கு உங்களை விட்டா வேற யாருப்பா இருக்கா? நாங்கள் இருக்கோம் பாட்டிமா. நீங்கள் எங்களுக்கு எதாவது செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வாங்க. இங்கே என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு செஞ்சு தாங்க. அதை உங்கள் பேத்தி நானும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறோம். சரி விடுங்க பாட்டிமா, இன்னைக்கு மதுரைக்கு வேலை விஷயமா போகிறேன். துளசி சொன்னாப்பா எல்லாத்தையும். அதுக்காக நான் இப்போ டிக்கெட் புக் பண்ணணும். நீங்கள் இங்கே இருங்க, நான் போய்ட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? இல்லப்பா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மாணிக்க வந்து தேடுவான். நீ போயிட்டு வா, நான் இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். சரி பாட்டிமா, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். வரேன். துளசி, உனக்கும் தமிழுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, யாரு எது சொன்னாலும் மனசுல வச்சுக்காதவன் அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்து வாசப்படிய கூட மிதிக்கலையா, அதான் உன் கேட்டேன். மருமக இருக்கிற வீட்ல மனுஷன் வருவானா? கேக்குற பாரு கேள்விய. ஏன் என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? வாய் கொஞ்சம் அதிகம், புத்தி கொஞ்சம் மந்தம். தெரியுதுல, அப்புறம் ஏன் இங்க வந்த? உன் மருமக வீட்லயே போய் உட்காரு போ. கோவப்படாதம்மா, சும்மா தமாஷுக்கு பேசினேன். நம்ம தமிழ் தலையில அடிச்சிட்டு சோறு போட்டா கூட சந்தோஷமா சாப்பிட்றவன். பத்மா பேசுனதுனால தான் வீட்டுக்குள்ள வரலங்கிறது என்னால நம்ப முடியல. உண்மையை சொல்லு, அவன் உன்கிட்ட சந்தோஷமா இருக்கானா? ஏன் பாட்டி பயமுறுத்துற? அவர் என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. சித்தி பேசுனது என்னாலே தாங்க முடியல. எல்லாத்தையும் கேட்டு அவர் எப்படி வருவாரு? இல்ல, என்னால அப்படி நினைக்க முடியல. மேம்போக்கா பார்த்தா பத்மா பேசுனதுனால தான் அவன் வரலன்னு நினைக்க தோணும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ விவகாரம் இருக்கு. என்ன பாட்டி சொல்ற? ஆமாம்மா, இப்போ உன்னையே எடுத்துக்கோ. உன் சித்திக்காரி உன்னை எந்த அளவுக்கு பேசியிருப்பா, எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருப்பா, எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பா. என்னைக்காவது அந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுச்சா உனக்கு? ஏன் போகல? நான் எதுக்கு பாட்டி போகணும்? சித்தி குடும்பம் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களையும் அப்பாவை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. இப்ப நீயே சொல்லு. உன் சித்தி பேசுனதெல்லாம் எங்களுக்காக நீ பொறுத்துக்கிட்டு இருந்தே இல்ல? தமிழும் இத்தனை நாள் அப்படித்தான் இருந்தான். கல்யாணம் பண்ண புதுசுல பத்மா பேசாத பேச்சா? திங்கிற சோத்தை கீழே கொட்டி அதுல தண்ணி ஊத்துனான். அப்பெல்லாம் அவ புத்தி அப்படித்தான்னு பொறுத்துக்கிட்டு இருந்தானா இல்லையா? இப்ப மட்டும் என்னாச்சு? எங்களை விடு, உனக்காகவாவது அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கலாம்ல, ஏன் வரல? அதானே, என்னாச்சு பாட்டி அவருக்கு? ஆமாண்டி, நான் உன்னை கட்டா நீ என்ன காளு? புருஷனோ பொண்டாட்டியோ ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருந்தா அவங்களுக்காக எல்லா அவமானத்தையும் தாங்கிக்குவாங்க. உனக்காக தமிழ் எவ்வளவோ அவமானத்தை தாங்கி இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இந்த மாதிரி இருக்கிறான்னா உண்மையை சொல்லு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதான் பாட்டி எனக்கும் ஒன்னும் புரியல. அத்தையும் சாருவும் இங்க வந்திருந்தப்போ எனக்கும் அவருக்கும் நடுவுல சண்டை வந்துச்சு. என்னாலதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு அவர் என்ன சந்தேகப்படுறாரு. அத சொல்லு. உங்க அப்பனும் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். இத பாரு, சண்டை சச்சரவு இல்லாத வீடுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை.
2 பேர் இருந்தா 4 சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக அதை அப்படியே விட்டுறக்கூடாது. உன் மாமியாரும் சாரும் வீட்டை விட்டு போனது சந்தோஷம்தான். அதுக்காக அதை உன் புருஷன் முன்னாடி காட்டிக்க கூடாது. அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல 1000 சண்டை இருக்கும். பொண்டாட்டிக்காரி அதை பார்த்து சந்தோஷப்பட்டா எவனுக்குமே பிடிக்காது. புரியுதா? நான் ஒன்னும் அப்படி சந்தோஷப்படலையே பாட்டி. நீ சந்தோஷப்படுறியோ இல்லையோ, அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது பொண்டாட்டியால தான்னு நினைக்கிற புத்தி தான் ஆம்பளைங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் வீட்டை விட்டு போனது உன் புருஷனுக்கு வருத்தமா தான் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் முன்ன பின்னத்தான் பேசுவான். சரிக்கு சரி நீயும் பேசி பிரச்சனை ஒன்றும் பண்ணிடாத. கொஞ்சம் பொறுத்து போ. சரி பாட்டி. தமிழ் கோபக்காரனோ ஆத்திரக்காரனோ கிடையாது. இருந்தாலும் எப்பவும் ஒரே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் உரக்க பேசினா நீ சிரிச்சு பேசு. அவன் கோபமா இருந்தா நீ சாந்தப்படுத்தணும். அவன் மனசை அனுசரிச்சு அவனை புரிஞ்சு நடந்துக்கோ. புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொன்னது கோபத்துக்கும் பேச்சுக்கும் மட்டும்தான். நீங்க நல்லபடியா குடும்பம் நடத்தி சீக்கிரமா எனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுங்க. இந்த விஷயத்துல நான் பொறுத்துக்க மாட்டேன். என்ன பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பீல்ல? என்ன பதிலே காணோம்? என்ன பேரப்பிள்ளை வேணுமா? அதெல்லாம் இங்க நடக்காது. நான் நிறைய படிக்கணும். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு பேரப்பிள்ளை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? சீக்கிரம் ஒரு வழி பண்ணு. எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது. நீ என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் இப்ப நடக்காது. நான் நிறைய படிக்கணும். படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் குழந்தைய பத்தி யோசிக்க முடியும். அது வரைக்கும் நீ ஆரோக்கியமா இருப்ப. நான் வேலைக்கு போயிட்டா என் குழந்தைய யாரு பாத்துப்பாங்க? உன் பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்காம நான் போகவே மாட்டேன். என் முருகன்கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். உங்க அப்பா வந்து காத்திருப்பான். நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. நோ ப்ராப்ளம் டா. ஏய் வா மச்சான். ஹாய் மாப்ள பொண்ணு. ஹாய் ஹலோ. ஏய் வந்து ஒரு நக்கல் ஆரம்பிச்சிட்டியா? சும்மா உள்ள வா, இருக்கியா? நிறைய வச்சிருக்கோம். என்னது? டான்ஸ் தான். டான்ஸ் தான். வா. வா மச்சான் வா. வா. கம் ஆன். மாப்பிள்ள சார் உள்ள வாங்க. ஹாய் ஹாய் ஹாய். Friends, this is my wife Lavanya. வெல்கம் லாவண்யா மேடம். சைலன்ஸ். ஏய் மகேஷ், எங்க பாருடா நம்ம நிதிஷோட வைஃப் சும்மா பலன்னு கர்நாடிக் சிங்கர் மாதிரி வந்திருக்காங்க. என்னடா இப்படி ஒரு ட்ரெஸ்ல இங்கனா பஜனை பாடவா வந்திருக்கீங்க? ஏன்டா இதுக்கு என்ன? சூப்பர்டா. பலன்னு புடவை, அடக்கம் ஒடக்கம் வெக்கம். ஐயோ பிழுந்து கும்பலாம் போல இருக்குடா. ஹே லூசு, உன் வைஃப் கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க கூடாது? இங்க என்ன பாட்டு கச்சேரி நடக்குது? பார்ட்டி தானே ஏய், நடக்குது. இல்ல ஜோ, நான் இவ்வளவு சொன்னேன். ஆனா இவன் தான் சாரி கட்டணும்னு சொன்னான். என்ன மேடம், உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்னா பிடிக்காதா? ஆஹா, பிடிக்காதுன்னுலாம் இல்ல. எனக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு ஆசைதான். அப்புறம் என்ன போட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல, வீட்ல அத்தை மாமா ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு தான். ஓல்டு மாமனார் மாமியார்லாம் அப்படிதான் இருப்பாங்க. உடம்புல ஒரு சொட்டு இடம் விடாம துணி போட்டு மறைக்க சொல்வாங்க. அவங்க பேச்சு நம்ம கேட்டா எப்படி? எஸ், என்ன பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுது. I have 2 babies. நீ கொஞ்சம் அடங்கு. ஏய் பையா, உன் வைஃபை எங்க கூட கொஞ்சம் அனுப்பி வை. எங்க போறீங்க? நாங்க ஒண்ணும் உன் வைஃபை சாப்பிட மாட்டோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாங்க இப்ப கூட்டிட்டு போய் எப்படி மாடர்னா மாத்திட்டு வரணும் பாரு. உனக்கு 3/4 ஓகேவா? 3/4 ஆமா, அதுக்கு என்ன? 3/4 டான்ஸ் ஆடுறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்குமே. என்ன லாவண்யா, முக்கா ட்ரெஸ் போட போறியா? முக்கா ட்ரௌசரா? டேய், ஒதப்படுவ. 3/4ன்னு டீசெண்டா சொல்லு. லாவண்யா, உங்களுக்கு பார்ட்டி வர ஓகே இல்ல? இல்ல அது வேணாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஷட் அப் நிதிஷ். வரும்போதே மாடர்ன் ட்ரெஸ்ல கூட்டிட்டு வராம இப்படி சாரில கூட்டிட்டு வந்து எங்களை இன்சல்ட் பண்ணிட்டியே. என்ன திவ்யா பேசுற? நானே அப்பா அம்மாக்கு தெரியாம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ வாட்? மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அப்பா சொத்து தர மாட்டேன்னு சொல்லிருக்காங்களா? ஏய் அதுக்கு இல்ல. நோ வே. Dress விஷயத்துல நீ தலையிடாத. இல்லனா பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். அம்மா தாயே, நீ கூட்டிட்டு போ. வாங்க லவண்யா போலாம். போ. Start music. Come on. வலி விடு. Ladies and gentlemen, it's time to get wild. It's time to get mad. It's time to misbehave. It's the day soca. Hey, let's go. Dale. Mira cómo baila y mueve la cadera. Dale. Dale. Mira cómo baila y mueve la cadera. Dale. The flow de soca.
வாமா. ஹாய் கிரி. தெரியல என்ன? எப்படி இருக்க? தெரியலையே. செல்வராஜரா? ஏய் செல்வராஜ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. மச்சான், டேய் மச்சான், அங்க பாருடா.